அனைவருக்கும் வணக்கம். ருசியான கோலா மீன் வறுவல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் ஃப்ரெஷ்ஷான ஒரே ஒரு கோலா மீன் வாங்கி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மீனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு லெமன் சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாலாம் இந்த மீன் கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக தான் நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன். இந்த மசாலாலாம் மீனில் நல்லா ஊறி வரணுங்க. அப்போ தான் நம்ம வறுத்து எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். மசாலாலாம் நல்லா ஊறி வரணும். இப்போ தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இப்போ ஊற வச்ச மசாலா மீனை எடுத்துக்கிறேன். கோலா மீன் இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடுறேன். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்து வரணும். மீன் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுறேன். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சூப்பரான சுவையான கோலா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடாக சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.